கேரளால 180 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 19th செஞ்சுரி அப்போ டாக்ஸ் சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ணப்பட்டுக்கிட்டு இருந்தது. அது என்னடா டாக்ஸ் அப்படின்னு பார்த்தா பெண்கள் மேலே விதிக்கப்படும் டாக்ஸ் அது. பெண்கள் மேலே டாக்ஸ் அப்படின்னா என்ன டாக்ஸு? அது என்னன்னா இங்கிலீஷில் சொல்கிறத விட தமிழ்லேயே சொல்லுவேன், மார்பக வரி. என்னது இப்படி ஒரு டாக்ஸா? என்னடா இவ்வளோ கேவலமான டாக்ஸாக இருக்குது, மார்பகத்துக்கு வரியா? பட் கேரளாவில் 19th செஞ்சுரி அப்போ இந்த டாக்ஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்க வச்ச பேர் வந்து முலக்காரம். பெண்கள் மேலே இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கொடுமை நடந்திருக்குன்னு கேள்விப்படும் போது எவ்வளோ கேவலமான மனுஷங்களாம் வாழ்ந்துருக்காங்கன்னு தோணுதில்ல. பட் இது கேவலமாக இல்லையா? இதோட உண்மைத்தன்மை என்னன்றதை நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் ஏகப்பட்ட உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அவுத்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் இமீடியட்டாக பார்க்கலாம். ஸோ கான்செப்ட் என்னென்னா 19th செஞ்சுரியில் கேரளா வந்து அந்த டைமில் ட்ரெவான்கோராக இருந்தது. ஸோ அந்த ட்ரெவான்கோரில் முலக்காரம்னு சொல்லப்படும் டாக்ஸ் சிஸ்டம் இருந்தது. அது என்னென்னா கீழ் ஜாதியை சேர்ந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு வெளியில் வரும்போது ட்ரெஸ்ஸு போட்டுக்க கூடாதான், மேல் பாகத்தை கவர் பண்ணக்கூடாதான். அப்படி ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணுமா. இதுதான் அந்த முலக்காரமோட கான்செப்ட். அப்போது அந்த செஞ்சுரியில் இப்படிப்பட்ட டேக்ஸ் சிஸ்டம் ஒன்று இருந்தது அப்படின்னா அது எப்படி ஸ்டாப் ஆச்சு? அதுக்கு ஃபேமஸான கதை ஒன்று இருக்குது. நங்கேலின்னு சொல்லப்படும் ஒரு பொண்ணு வந்து இதை எதிர்த்து போராடினாங்களாம். அந்த பொண்ணு வந்து பேசிக்காகவே இளவா ஜாதியை சேர்ந்த பெண்ணு. கேரளாவில் உள்ள ஏகப்பட்ட கீழ் ஜாதிகளில் இந்த இளவான்னு சொல்லப்படுவதும் ஒரு கீழ் ஜாதி தான். ஸோ இந்த நங்கேலியும் அவங்களோட ஹஸ்பண்ட் சிவுகந்தனும் ட்ரெவான்கோவோட சேர்த்தாலான்னு சொல்லப்படும் இடத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு பசங்க யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் பசங்க இல்லைன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஸோ அந்த பகுதியில் ப்ரொசீஜர் என்னன்னா, கீழ் ஜாதிக்காரங்க மேல் ஜாதிக்காரங்க முன்னாடி மேல் பாகத்தை துணி போட்டு மறைக்கக்கூடாது. ஸோ பெண்கள் வந்து மார்பகத்தை மறைக்கக்கூடாது. அப்படி ட்ரெஸ் போட்டுக்கணும்னா அதுக்கு டாக்ஸ் பே பண்ணணும். இதுதான் அவங்க ப்ரொசீஜர். பட் மேல் ஜாதிக்காரங்களுக்கு இது அப்ளை ஆகாது. ஏன்னா அந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா, அதனால அவங்க இந்த கோட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. லோ கேஸ்ட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னா அவங்க எப்படி டாக்ஸ் பே பண்ணணுமா? அண்ட் இந்த டாக்ஸ் எப்படி கால்குலேட் ஆகும்னா, அதிக பிரஷ் இருந்தால் அதிக டாக்ஸ், கம்மியாக இருந்தால் கம்மி டாக்ஸ் ஆகும். எவ்வளோ கீழ்த்தனமான சிந்தனை இல்லை? அந்த பகுதியோட வில்லேஜ் ஆஃபீஸரான பர்வத்தையவன்னு சொல்லப்படும் ஆள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த பெண்கள் கிட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவானா. அண்ட் இந்த நங்கேலின்னு சொல்லப்படும் பொண்ணு கூட தான் வயசுக்கு வந்தப்போதுலேருந்து இந்த டாக்ஸ் பே பண்ணிக்கிட்டு வந்தாலாம். எதுக்கு பே பண்ணுறோம்னு தெரியாமலே பே பண்ணிக்கிட்டு வந்தாலாம். சின்ன பொண்ணு இல்லையா, அதை புரிஞ்சுக்கும் அளவுக்கு வயசும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது. பட் கொஞ்சம் காலங்கள் போன பிறகு எதுக்கு இப்படி டாக்ஸ் பே பண்ணுறோம்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு சி எவ்வளோ கேவலமாக இருக்குது, அதுவும் கீழ் ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகுதுன்னு தெரியும் போது நாங்கள் சம்பாதிக்கிறதே கம்மி தான், அதையும் இப்படி டாக்ஸாக பே பண்ணிட்டா எங்களுக்கு என்னையா கிடைக்குமான்றது தான் அந்த பொண்ணோட மைண்ட் செட்டு. அது அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு இன்கம் வருது, அந்த இன்கமுக்கு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா அது நியாயமான ஒன்று. ஆனால் உடம்புல இயற்கையாக வரக்கூடிய விஷயங்களுக்கு டாக்ஸ் பே பண்ணணும்ன்றது கண்டிப்பாக நியாயமே கிடையாது. அண்டு இந்த முலாக்காரம் மட்டும் கிடையாது, தலை இருந்துச்சுன்னா தலாக்காரம், ஆண்கள் மீசையை வளர்த்தாங்கன்னா மீசக்காரம். ஐயோ என்ன இதெல்லாம் நாங்கள் சம்பாதிப்போமா இல்லை மார்பகத்துக்கும் மீசைக்கும் தலைக்கும் எல்லாம் டாக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்கோமா? ஸோ இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நங்கேலியோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் நங்கேலிக்கு இது ரொம்பவே அவமானமாக தெரிஞ்சுது. ஏன்னா டாக்ஸ் கட்டிட்டு மேல் பாகத்தை கவர் பண்ணிக்கோ இல்லைனா நிறுவனமாக சுற்றுன்னு சொன்னது நங்கேலியால் ஏற்றுக்க முடியல. அதனால அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க, ட்ரெஸ்ஸும் போட்டுக்கணும் அதே சமயம் டாக்ஸும் கட்டக்கூடாதுன்ற டிசிஷனுக்கு வந்துட்டாங்க. அண்ட் மற்ற பெண்களையும் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. பட் மேல் ஜாதிக்காரங்க இவங்களை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம், அடிக்க கூட செஞ்சாங்களாம். ஸோ நங்கேலி சொன்ன சிஸ்டமை ஃபாலோ பண்ண பெண்களும் இவங்க பண்ண கொடுமையை பார்த்துட்டு அவங்க கொள்கையிலேருந்து பின்வாங்கிட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், அதுவும் கீழ் ஜாதியை சேர்ந்த பெண்கள். ஸோ ராஜா என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதை மீறி இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் நங்கேலி கூட சாதாரண பொண்ணு தான், பட் அவங்க கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சுட்டாங்க. அவங்களும் டாக்ஸ் பே பண்ண ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க கிட்ட போராடி ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ மொத்த கிராம மக்களும் இவங்க டாக்ஸ் பே பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு பயங்கர ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதை எதிர்த்து போராடினது இந்த நங்கேலி மட்டும்தான். இந்த டாக்ஸ் கலெக்டர் பர்வத்தையர் வந்ததும் வீட்டுக்குள்ளே போயிட்டு பணம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்களாம். மேல் ஜாதிக்காரங்க கீழ் ஜாதிக்காரங்களை தொடக்கூடாதுன்றதுக்காக இலையை போடுவாங்களாம், அதில் தான் அவங்க டாக்ஸ் வைப்பாங்களாம். ஸோ இந்த ஆளும் தரையில் அந்த இலையை வச்சிருக்கான். உள்ளே போயிட்டு வந்த அந்த பொண்ணு தன்னோட முதுகுக்கு பின்னாடி கோடாரி ஒன்று வச்சிருக்கா. வந்து நின்று அந்த கோடாரியை எடுத்து தன்னோட மார்பகங்களை வெட்டி எடுத்து அந்த இலையில வச்சாங்களாம். அந்த பர்வத்தையும் அங்கே சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தவங்கலாம் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாமலையே அப்படியே முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து என்னோட இந்த முடிவு வந்து மற்றவங்களுக்கு விடிவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு
நங்கேலி இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்த நங்கேலியோட ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவரும் அங்கே வந்து பார்த்துட்டு அழுதுட்டு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆளாலையும் அவங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ பொண்டாட்டி இல்லாத லைஃப் எனக்கும் வேணான்னு சொல்லிட்டு அந்த ஆளும் நெருப்பில் போய் குதிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்தை பார்த்த மொத்த ஸ்டேட்டும் கதி கலங்கி போயிடுச்சு. ஸோ அந்த டைமோட கிங்கான ஸ்ரீமூலம் திருநாள் வந்து பெண்கள் மேலே இப்படி முலக்காரம் டேக்ஸ் போடுறது அன்னையோட ஸ்டாப் பண்ணாங்களாம். அண்ட் நங்கேலியோட வீடு இருந்த இடத்துக்கு முலச்சி பரம்பும் நேம் வச்சாங்களாம். முலச்சி பரம்பு அப்படின்னா லேண்ட் ஆஃப் தி பிரஸ்டட் உமன். அவங்களோட அந்த போராட்டம் எல்லாருக்குமே யூஸ் ஆச்சு. பட் காலங்கள் போக போக எல்லாருமே அதை மறந்துட்டாங்க. இந்த கான்செப்டை நிறைய ஆர்டிகல்ஸ் லைக் பிபிசி ஹிந்துல எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி நிறைய படங்களும் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளத்தில் 2022 வந்த படம் வந்து 19ஆம் நூற்றாண்டு. இதுதான் ஸ்பெல்லிங். எனக்கு மலையாளம் தெரியாது. பட் அந்த டைட்டில் பார்க்கும்போது 19ஆம் நூற்றாண்டுன்னு தான் எனக்கு தோணுது. அந்த கதையில கேரளாவோட கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதிகமாக காட்டியிருக்காங்க. அண்ட் அதுல இந்த நங்கேலியோட கதை கூட வருது. ஸோ என்னடா இப்படி 19th செஞ்சுரியில் உண்மையிலேயே நடந்திருக்கான்னு பார்த்தா முழுக்க முழுக்க ஃபோக்லோர் கட்டுக்கதை தான் இந்த நங்கேலியோட கதை. அதாவது எப்படின்னா, இந்த பாபநாசம் படம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதில் கமல் என்ன பண்ணுவார், ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபேமிலியை பாபநாசத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள கோவில் குளம் பார்க்க தேட்டர்னு போய் அங்கே உள்ள ஆளுங்களோட ஒரு பேச்சுவார்த்தையை கிரியேட் பண்ணுவார். வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு அகைன் இவர் மட்டும் அந்த இடத்துக்கு தனியாக போய் அதே ஆளுங்க கிட்ட என்ன தெரியலையா, நான் தான் போன 14ஆம் தேதி என் குடும்பத்தோட வந்தனே அப்படின்னு சொல்லி பார்த்த ஆளுங்களையே பார்த்து அந்த டேட்டா அவங்க மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடுவார். அதுக்கடுத்து வேற யாராவது அவங்க கிட்ட போய் இவங்களை எப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்டா 14ஆம் தேதின்னு அடிச்சு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த டேட் வந்து அவங்க மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். நடக்காத ஒண்ணு நடந்ததா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது முதல்ல நடந்துதான் டவுட் வரும். அதுக்கடுத்து எப்போ நடந்ததுன்னு கேள்வி உண்டாகும். அடுத்து ஓ இப்படியெல்லாம் நடந்ததான்னு நம்மளை யோசிக்க வைக்கும். அண்ட் ஃபைனலி இதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு அதை ஏத்துக்கும். ஸோ இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு பல பேரோட மைண்டுக்குள்ள இன்சர்ட் பண்ணப்பட்ட கதை இது. ஏன்னா நங்கேலின்னு சொல்லப்படும் கேரக்டர் வந்து நிறைய இடங்கள்ல ஃபிக்ஷனல் கேரக்டரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பொண்ணு உண்மையிலேயே இருந்ததுக்கான எந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸும் கிடையாது. விக்கிபீடியால செக் பண்ணா லாஸ்ட் 15-20 வருஷத்தோட புக்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. அதோட மீனிங் என்னன்னா 2000க்கு அடுத்து தான் இந்த கதையை பப்ளிஷ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதோட உண்மைத்தன்மை என்னன்னு செக் பண்ணி பார்த்தப்போ முரளின்னு சொல்லப்படும் மலையாள பெயிண்டர் தான் இந்த கதையை கிளப்பி விட்டாராம். ஸோ சேர்த்தலான்னு சொல்லப்படும் கிராமத்தில் அவங்க நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் இந்த நங்கேலி கதையை சொன்னதாகவும் அண்ட் அவங்க வாழ்ந்த வீடு இதுதான்றதையும் அந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக அது உண்மைன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் படி நங்கேலின்ற பொண்ணு இல்லன்றதும் உண்மைதான். இதெல்லாம் ஓகே, நீ எப்படிடா இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவ அப்படின்னு நீங்க என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது எப்படின்னா, அந்த முரளின்னு சொல்லப்படும் ஆள் வந்து கம்ப்ளீட் ஹிந்து ரிலிஜியன் ஹேட்டர். ஓபி இந்தியான்னு சொல்லப்படும் ஆர்டிக்கல்ல அந்த பெயிண்டரோட சில பிளாகை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை என் வாயில நான் சொல்லக்கூடாது. அதோட ஸ்கிரீன்ஷாட் நான் காட்டுறேன், நீங்களே பாருங்க. அந்த பிளாக்ஸ்ல ஹிந்து கடவுள்களை பத்தி சீப் வேர்ட்ஸ்ல மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த பெயிண்டருக்கு ஹிந்து கடவுள் மேலேயும் கல்ச்சர் மேலேயும் நல்ல அபிப்பிராயம் இல்லைன்றதை இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அப்படிப்பட்டவங்க சொன்னதை வச்சு எந்த எவிடன்ஸும் இல்லாம ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸும் இல்லாம இதெல்லாம் உண்மையிலே நடந்ததுன்னு நம்ம நம்பணும்னு அவசியமா என்ன? கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்ல, அதை பத்தி நான் பேசல. இமேஜின் செய்யப்பட்ட பிம்பமாவே இருந்தாலும் அந்த இமேஜினேஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா? பல பேருக்கு பிலீஃபா இருக்கும் கடவுளை இப்படி கீழ்த்தனமா டிஸ்கிரைப் பண்ணலாமா? கடவுளையே இப்படி டிஸ்கிரைப் செஞ்ச ஆளு இந்த கான்செப்டை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுன்னு சொன்னது நம்புற மாதிரியா இருக்கு? அதுக்காக கீழ்ஜாதிக்காரங்க மேல டாக்ஸ் இல்லையான்னு கேட்டா கிடையாது, டாக்ஸ் இருந்தது. மனு பிள்ளைன்னு சொல்லப்படும் ஹிஸ்டாரியன் அண்ட் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1860s வரைக்கும் கேரளால வாழ்ந்த பெண்கள் வந்து மேல் பாகத்தை கவர் பண்ண மாட்டாங்களாம். அது மகாராணியாவே இருந்தாலும் அப்படிதான் இருந்தாங்களாம். அது வந்து அவங்களோட ட்ரெடிஷனா. அது என்னடா ட்ரெடிஷன் பார்த்தா அவங்களோட ப்ரொசீஜர் படி துணி மேல தையல் இருக்கக்கூடாதான். கேரளா மட்டும் கிடையாது, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் ஈவன் தமிழ்நாட்டில் கூட அப்படி சில இடங்கள்ல ஃபாலோ பண்ணப்பட்டுக்கிட்டு இருந்தது. நிறைய பழைய தமிழ் படங்கள்ல பாத்தீங்கன்னா கூட இந்த பாட்டி அப்பத்தா கேரக்டர்ஸ்ல நடிக்கக்கூடியவங்க ஜாக்கெட் அணிஞ்சிக்காம சாரியை மட்டும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன கவுண்டர் படத்தில் மனோரமா அப்படி தான் இருப்பாங்க. அதில் ஒரு காமெடி கூட இருக்கு. கவுண்டமணி சொல்வார், ஆத்தா நீ ஒரு ஜாக்கெட்டை வாங்கி போடாதா அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதுக்கு சில ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படின்னா, இட்டாலியன் ஆத்தரான பெய்ட்ரோ டெல்லா வேலே இந்தியாவுக்கு வந்தப்போ தி டிராவல்ஸ் ஆஃப் பெய்ட்ரோ டெல்லா வேலே இன் இந்தியான்னு சொல்லப்படும் புக்கு ஒன்று எழுதினாரு. அதில் என்ன மென்ஷன் ஆகிருக்குன்னா, நாயர் ஃபேமிலியை சேர்ந்த ஜமோரின் ராஜாவோட தங்கச்சியோட பொண்ணு அவங்க ஃபேமிலியோட பெண்கள் எல்லாம் அரண்மனை சபைக்கு வரும்போது கீழ்ப்பகுதியை தான் கவர் பண்ணாங்களாம். மேலே ஜுவல்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். துப்பட்டா மாதிரி கூட எதுவும் போட்டுக்கலையாம். அதே போல டச்சு டிராவலரான ஜோஹான் நியூஹாஃப்னு சொல்லப்படும் நபர் 17th செஞ்சுரியில் இந்தியாவுக்கு வந்தப்போ அஸ்வதி தீவினால் உமையம்மா ராணின்னு சொல்லப்படும் மகாராணியும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் அதே ட்ரெஸ் கோட்ல தான் இருந்தாங்களாம். இப்படி பல ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் பழைய காலத்துல இருக்கு. ஸோ அந்த காலத்துல ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மேலாடை அணிஞ்சிக்க மாட்டாங்களாம்.
பெண்களுக்கு இப்படி மேலாடை இல்லாம இருந்ததை அந்த காலத்துல ஷேமாவோ இல்ல அசிங்கமாவோ பார்க்க மாட்டாங்க. தாய்மை உணவோட தான் பார்ப்பாங்களே தவிர தப்பான கண்ணோட்டம் கிடையாது அந்த காலத்துல. சோ இப்படி ஒரு ட்ரெடிஷன் வந்து போர்ச்சுகீஸ், முகல்ஸ், பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி இருந்தது. பட் அவங்க வந்த பிறகு மேலாடை அணியலன்னா அது வந்து ஷேம்ன்றது போல டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மேலாடை அணிஞ்சுக்கிட்ட தான் அப்பர் கேஸ்ட் இல்லைன்னா லோயர் கேஸ்ட்ன்றது போல மக்களோட மென்டாலிட்டியை கொண்டு வந்துட்டாங்க. ஸ்லோ பை ஸ்லோவா எல்லாரும் மேல் பாகத்தை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த முல்லாக்காரம் அப்படின்னா என்னடான்னு பாத்தீங்கன்னா சிம்பிள், ஆண் பால் பெண் பால். ஆண்கள் கட்ட வேண்டிய டாக்ஸ் வந்து தலக்காரம், பெண்கள் கட்ட வேண்டிய டாக்ஸ் வந்து முல்லாக்காரம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த டிஃபரன்சியேஷன் காட்ட தான் அந்த பேர்கள் வச்சாங்களே தவிர மேலாடை அணிய டாக்ஸ் கட்டணும்ன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. சப்போஸ் முல்லாக்காரம் உண்மை அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ண நங்கேலி வந்து அவங்க மேல் பாகத்தை வெட்டி எடுத்துட்டாங்க. அதே போல தலக்காரம் ஸ்டாப் பண்ண யாராவது அவங்க தலையை வெட்டி எடுத்திருப்பாங்க. அப்படி ஒன்று உண்மையிலே நடந்திருந்ததுன்னா அது ஹிஸ்டரியில ரெக்கார்ட் ஆக இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட எந்த ரெக்கார்ட்ஸும் கிடையாது. அப்போயே மேலாடை அணியிலன்னா அது வந்து அவங்களோட ப்ரொசீஜர், அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ட்ரெடிஷன். ஸோ இங்க மேட்டர் என்னன்னா அந்த காலத்துல காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. கீழ்ஜாதிக்காரங்க டாக்ஸ் கட்டிக்கிட்டு தான் வந்தாங்க. பட் இந்த தலாக்காரம் முல்லாக்காரம்ன்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் காட்டதான் வச்சாங்களே தவிர ட்ரெஸ் போட்டுக்கணும் போட்டுக்க கூடாதுன்றதை பத்தி எல்லாம் எதுவும் கிடையாது. நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி காட்டி அது உண்மையிலே நடந்துச்சுன்னு நம்மளை நம்ப வச்சாங்க. இது உண்மையிலே நடந்துச்சா நம்ம ரிசர்ச் பண்ணா அதை பேஸ் பண்ணி எந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸும் இல்லைன்றது தான் உண்மை. நங்கேலி கதையை சொல்லும்போது அவங்களுக்கு பசங்க இல்லைன்னு நான் சொன்னேன். அண்ட் அதுக்கு காரணம் கூட இருக்குதுன்னு சொன்னேன். அது என்னன்னா பசங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட வம்சாவளி வந்திருக்கும் இல்லையா? எல்லாமே கற்பனை கதைன்றதால அவங்களுக்கு பசங்க இல்லைன்னு தெளிவா ஸ்கெட்ச் போட்டு சொல்லிட்டாங்க. உண்மையிலே நடந்திருந்தா தானே இருக்கும், ஒண்ணுமே நடக்காததுக்கு எப்படி இருக்கும்? ஸோ மேலாடை அணியை டாக்ஸ் போட்டாங்க. அதை நங்கேலின்னு சொல்லப்படும் பொண்ணு வந்து எதிர்த்து போராடினாங்கன்னு சொன்னதெல்லாம் கம்ப்ளீட் ஃபோக்லோர், அர்பன் லெஜெண்ட், நாட்டுப்புற கதைகள். பட் கேரளால சில பேர் வந்து இந்த நங்கேலி கதை இன்னும் கூட உண்மை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த பாபநாசம் படத்துல டேட்டை மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அதே போல நங்கேலியோட கதையும் பல பேரோட மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டவுட் வராத வரைக்கும் அது உண்மைன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா உண்மையான கேள்வி எழும்போது தான் இது உண்மை கிடையாது, கட்டுக்கதை, அதை பேஸ் பண்ணி எந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸும் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் 19th சென்ச்சுரியில் பெண்களோட மார்பகங்கள் மேலே டாக்ஸ் போட்டாங்கன்னு நங்கேலியோட கதையை சொல்லி ஃபேக்காக நம்ப வைக்கப்பட்ட கதை. ஸோ நங்கேலி இஸ் அ ஃபிக்ஷனல் கேரக்டர். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. அண்ட் இந்த விஷயங்கள் பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.